குட் ஈவினிங் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸு, ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற நியூஸ் தான், எக்கனாமிக் நியூஸ் தான். என்ன அப்படின்னா, புவர் டிமாண்ட் ஹிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை ப்ரைவேட் செக்டார் இன் Q3. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள்கிட்ட இருக்கிற டிமாண்டு வந்து குறைஞ்சி போனதுனால, ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த Q3 ஃபினான்ஷியல் இயரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீஃபான டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமாண்டு வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து பொருளை வாங்கக்கூடிய தேவை ஏற்படுது அப்படிங்கிறது போது தான் வந்து நம்ம டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் கையில் பணம் இருக்குது அப்படிங்கும்போது தான் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கான தேவை ஏற்படும், அதுதான் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ மக்கள் கையில் யார்கிட்டையுமே பணம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பொருளே வாங்க மாட்டாங்க. அப்போ டிமாண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ பொருள் வாங்கலை அப்படிங்கும்போது ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் எல்லாமே அப்படியே வந்து ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூவாக ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அப்போ ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறோம், எக்ஸசிவாக எடுக்க ப்ரொடக்ஷனை வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கும்போது அங்கே வந்து எம்ப்ளாயர்ஸை வந்து கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இருக்கிறதே போதும், இந்த ப்ரொடக்ஷனே போதும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயை வந்து கட் பண்ணி விடுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஏன் வந்து மக்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னா, கிட்டத்தட்ட ரெப்போ ரேட்டை வந்து இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு 6.5 வந்து 11 மாதம் வந்து 11 டைம் வந்து அன்சேஞ்சாக வச்சுருந்தோம். ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் வந்து 5.2 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதனால் வந்து Q2 வந்து லைட்டாக கம்மியாச்சு. Q3 வந்து இனி ரிசல்ட் இது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போது மக்கள் கையில் வந்து எப்படி வந்து இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க, மக்கள் கையில் பணப்புழக்கத்தை வந்து எப்படி குறைச்சி குறைஞ்சதுனால டிமாண்ட் எப்படி வந்து கம்மியாச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து லெண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகம் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குச்சு அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கடன் வாங்கும். அப்படி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன் வாங்குச்சு அப்படின்னா ஒரு பேங்க்கு, ஸோ அது யார்கிட்ட லெண்ட் பண்ணும் அப்படின்னா கம்பெனிஸ், ஃபர்ம்ஸு, இல்லை அப்படின்னா பொதுமக்கள், அவங்களுக்கு தான் வந்து லெண்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஹை இன்ட்ரெஸ்ட்டில் தான் அதுவும் கொடுக்கும். ஏன்னா லாபத்தை ஒரு 2 to 3% அதிகமாக வச்சு லோன் கொடுக்கும்போது தான் வந்து பேங்க்குக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ அப்போது மக்கள் மைண்ட் செட் என்ன வரும் அப்படின்னா, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கும்போது அவங்களோட அந்த வாங்குகிற திறன் வந்து கம்மியாகும். ஸோ லோன் எதுக்கு, இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கொடுத்து நம்ம லோன் வாங்கணுமா அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் லோன் வாங்குகிற இதுவும் வந்து போயிடும். ஸோ சப்போஸ் அவங்கக்கிட்ட கையில் பணம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து பேங்க் வந்து லோன் வந்து வாங்கலை, கடன் வந்து வாங்கலை. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக வந்து மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தையே வந்து டேர்ம் டெபாசிட் மூலமாக வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கொடுத்து நம்ம அந்த பணத்தை வாங்கி அதை வந்து தேவைப்படுற ஆட்களுக்கு வந்து லோனாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ அந்த பணத்தையே தான் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட இருக்கிற பணம் வந்து எக்ஸசிவாக இருக்கிற பணம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியலை. அது ஒன்று. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் முன்னாடி வரைக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சது இல்லையா யூஎஸில். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 22 பில்லியன் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக இதாகும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ குருடாயிலோட ப்ரைஸ் வேறு சர்ஜ், அது வேறு அதிகமாகிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போது ப்ரைவேட்டு செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி குறைஞ்சிது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் வந்து அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போனதில் 5.48 இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்புட் காஸ்ட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனுடைய
வாங்குகிற பொருளுடைய விலை வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அது எப்படி வந்து விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா ரூ. 85 கொடுத்து வாங்கின பொருளை வந்து நம்ம ரூ. 86 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டாலர்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து டெஃபிசிட்டில் தான் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறது தான் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மோர் இம்போர்ட் தான் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டை விட. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா $1. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த ஏறின விலையை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியலில் தான் வந்து அந்த விலையை வந்து ஏற்றுவாங்க. ஓகேங்களா? இதே தாண்டி குரூடாயிலோடைய ப்ரைஸ் அதிகமானதுனாலையும் கேஸு இது இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதில் வந்து அதோட பேர்டன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைனல் காஸ்ட் ஆகி வெளியில் வரும்போது அதோட ப்ராடக்டில் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வரும். அதை தாண்டி வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா, அதை தயாரிக்கிறதுக்கான இன்புட் காஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, மெட்டீரியல்ஸு. ஸோ இப்போ ஒரு கார் தயாரிக்கிறோம் அப்படின்னா நட்டு போல்ட்டு டயரு கிளாஸு அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டீலர்கிட்ட இருந்து தான் வாங்குவோம். ஸோ அவங்க மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க எப்படி இருந்தாலும் போன மாதம் எவ்வளோ விற்றாங்களோ அதை விட அதிகமாக தான் விற்பாங்க. ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் அதிகமானதுனால, இன்புட் காஸ்ட் அதிகமானதுனால ப்ரைஸோட விலை வந்து அதிகமாகிருச்சு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு காரணம் வந்து. ஸோ இதில் வந்து நம்ம லாபம் ஈட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை, அதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த டேப்லர் காலம் பாருங்களேன். ஸோ இதில் வந்து கிளியராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். குறிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா 35% வந்து உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 11% உயர்ந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒன்று பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த போன ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட 11.11 லட்சம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து டார்கெட் வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் வச்ச போது பார்த்துட்டிங்க அப்படின்னா 4.9% வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, வரவுக்கு தாண்டி நம்ம வந்து செலவு அதிகம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக இருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்கிறது நல்லது தான், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அசட் மேலே இல்லைன்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய தரும். ஸோ அப்போது நான் கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நான் ரிட்டர்ன் அதிகம் எடுத்தேன் அப்படின்னா அது நல்ல விஷயந்தான். மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாகும், ஏற்றுமதியும் அதிகம் பண்ணலாம், அது நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து மக்கள்கிட்ட வாங்கும் திறன் வந்து குறைஞ்சதுனால ஜிஎஸ்டி ப்ரைஸ் வந்து இனி டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1.70 லட்சம் கோடி என்னமோ தான். அதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருந்துச்சு, டிசம்பர் மாதம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க பொருள் வாங்கினா தானே பொருள் நிறைய விற்கும்போது தான் டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் ஆகும். டேக்ஸ் அதிகமாக வரல அப்படிங்கும்போது ரெவென்யூ ரெசிப்டில் வந்து இது ஆயிடுச்சு, என்ன சொல்கிறது, ஸ்லைட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகி ரெவென்யூ ரெசிப்ட் கம்மியானதுனால டெஃபிசிட்டோட மார்ஜின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 1.4% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6.1 லட்சம் கோடி, அதாவது இந்த குவார்ட்டர் இந்த 3 மாதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதை குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளவு லாஸ் அப்படிங்கிறது, ஏன்னா மார்க்கெட்டில் வந்து மணி அப்படிங்கிறது இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷார்ட்டேஜ் தான் வந்து எக்ஸசிவான வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 மந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஜிடிபியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 5.4 என்னமோ வந்து இந்த டைம் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த 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 நியூஸினுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ப்ரைவேட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது. எஃபிஐ கிடையாது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து ப்ரைவேட்டில் வந்து 3.21% அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட்டில் வந்து 22.75 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இனி கண்டிப்பாக இதுக்கு தான் வந்து மணியை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து
மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிஆர்ஆரில் வந்து ஒரு 0.5% வந்து கட் பண்ணியும், அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் ரெப்போ ரேட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 50,000 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பேங்க் வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு 95,000 கோடி வந்து எங்களுக்கு தேவைப்படுது, என்கிட்ட பணமே இல்லை லோன் கொடுக்கறதுக்கு, இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது 50,000 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம், பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வரப்போகுது இல்லையா. ஸோ அதில் வந்து சிஆர்ஆர் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போன இதுலேயே வந்து மானிட்டரி அடுத்த இதில் வந்து ரேட்ஸ் ஏதாவது இருக்குமா கட் பண்ணுறது, இல்லை சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூட்ரல், எது வேணால் நடக்கலாம், அப்படியே வேணால் போவோம், இல்லைன்னா கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஆர்ஆர் அப்படிங்கிறது வந்து 3.5 கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம், என்ன நடந்தாலும் இன்னொரு 15 நாளில் வந்து மானிட்டரி கமிட்டி மீட்டிங் வந்து அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து வெளியில் வந்தால் தான் தெரியும் என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து இதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை.